எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. வருஷ துவக்கத்தில் வந்தேன் இயேசு நாமத்தில், அஞ்சிடே என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பா, நெஞ்சத்தில் விசாரமே நேசரை பின்பற்றுவே, வரும் காலம் அறியே ஆயினும் நான் கலங்க, அஞ்சிடே என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார், நெஞ்சத்தில் விசாரமே நேசரை பின்பற்றுவே. சாத்தான் வந்தேதித்தாலும் சத்ரு மூர்க்கம் கொண்டாலோ, அஞ்சிடே என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார், நெஞ்சத்தில் விசாரமே நேசரை பின்பற்றுவே, கஷ்டமோ
கலக்கமோ துஷ்டரே இடுக்கமோ அஞ்சிடே என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார் நெஞ்சத்தில் விசாரமே நேசரை பின்பற்றுவே சுகமோ வியாதியோ துக்கமோ மகிழ்ச்சியோ அஞ்சிடே என் வல்ல மீட்பர் தஞ்சம் தந்து என்னை காப்பார் நெஞ்சத்தில் விசாரமே நேசரை பின்பற்றுவே. வருஷத்தின் துவக்கத்தில் நம் தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம் பெரியது. அவருடைய கிருபை அளவிட முடியாதது. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, அருமை தெய்வ மனிதர்களே, பிள்ளை செல்வங்களே, கண்களை மூடி அவர் கிருபையை கேட்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இவ்வாராதனையிலே ஒன்றிணைக்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உங்க கிருபை. ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரின் பொற்பாதத்தில் விழுந்து முத்தமிடுகிறோம். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள் உலகத்தில், எத்தனை நோயின் கோரவமான காரியங்கள், இவைகளுக்கு நடுவிலே கிருபை, உங்க கிருபை. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இவ்வாராதனை முழுமையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. தேவனுடைய மகிமையை தம் பிள்ளைகள் காணட்டும். எந்த நிலையில் இந்த ஆராதனையில் தம் பிள்ளைகள் கலந்திருக்கிறார்களோ நாங்கள் அறியோம். என்றாலும் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவர் எங்கள் நடுவில் இருக்கிறதே. உம் பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்தரலும். தொடர்ந்தும் திருநாமம் மகிமைப்படட்டும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிருபை தகுதி இல்லாதவருக்கு தேவன் பாராட்டும் இரக்கம், அதற்கு பெயர்தான் கிருபை. அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் இந்நாள் வரையும் காத்தது அவர் கிருபை. அதை எண்ணி நாம் பாடுவோமா? நல்ல மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே, கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. அவருடைய கிருபை எண்ணி பாடுங்கள். அளவிட முடியாத அவருடைய கிருபை. அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சது. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலமீந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், பலமீந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்தன் அன்பீனா உன்னை நிறுத்த, எந்தன் அன்பீனா உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. சோதனையாலே சோர்ந்திடும் போதெல்லாம்
சொந்தம் என நம்மை சந்தித்த ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உள் மின்னல் ஜொலித்திட செய்திட்டேன். ஜோதியை உள் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உள் அண்டை வந்திட்டே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உள் அண்டை வந்திட்டே. ஏற்றனல் துணையை ஈந்திட்டே நல்லோ நான். ஏற்றனல் துணையை ஈந்திட்டே நல்லோ நான். என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. நல்ல கரங்களை தட்டி ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் அருள் புரிந்ததை எண்ணி பாடுவோம். ஜெயமான பாதை சென்றிட செய்தேன். செப்பமாக உள்கரம் பிடித்தே. ஜெயமான பாதை சென்றிட செய்தே. செப்பமாக உள்கரம் பிடித்தே. ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்திட்டே. ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. என்றென்றுமாக அவருடைய கிருபையை காட்ட அவர் நம்மை கொண்டார். நல்ல கைகளை தட்டி என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தே. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தே. என்னாரும் மகனே காப்பேனே உன்னை நான். என்னாரும் மகளே காப்பேனே உன்னை நான். உள் தந்தை நான் உன்னை விடனே. உள் தந்தை நான்
உன்னை விடனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. என்னவென்று வர்ணிப்பது, என்னவென்று புகழ்வது, என்னவென்று சொல்வது? இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்றால் அவருடைய கிருபை. என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அவருடைய கிருபை. என் சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அவர் கிருபை. லட்சோப லட்ச மக்கள் இந்த கொரோனா காலத்தில் இவ்வுலகை விட்டு கடந்து போன பின்பு ஏன் என்னையும் உங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார்? அவருடைய அந்த ஜீவன் நமக்குள் நதியாக வந்ததினால்தான் இன்றைக்கு நாம் பீதியின்றி வாழுகின்றோம். பீதியில் இருக்க வேண்டிய என்னை மேடையில் ஏற்றி அழகு பார்த்த அந்த தெய்வம் எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறதுனால்தான் என் எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு அவர் தனது வல்லமையை கொடுத்து என் பலவீன பகுதிகளில் எல்லாம் அவர் பலனாக மாறி ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகித்த அந்த ஆண்டவனை, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே என்று இன்றும் நான் கேட்கிறேன். ஓச்சேரியில் வாழ்ந்த அன்பு பாஸ்டர் அலெக்ஸ் அவர்கள் இயற்றிய ஒரு அற்புதமான பாடல். 2002 இந்த பாடல் கொடிகட்டி பறந்தது என்று சொல்வேனே. ஆனால் மொழி தெரியாதவர்கள் எல்லாம் இந்த பாடலை கற்றுக்கொண்டு கொரியர்கள் எல்லாம் வந்து பாடினார்கள். ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாடுவோமா? ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். எல்லாரும் கேளுங்க. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாடுங்க. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கேளுங்க. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென். உங்கள் பலவீன பகுதிகள் எல்லாம் அவர் பலத்தால் இப்பொழுது இதை கட்ட போகிறார். பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. Holy God, hallelujah. நல்ல கைகளை தட்டி oh thank you my father.
கோட மரங்கள் எல்லாம் எண்ணில் கனிகள் கொடுக்கட்டுமே. கனி கோட மரங்கள் எல்லாம் எண்ணில் கனிகள் கொடுக்கட்டுமே. ஜீவநதி எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஹல்லேலூயா. ஜீவநதி எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினாலே அபிஷேகம் செய்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள இப்பொழுது அந்த அபிஷேகத்தை ஊற்றவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆவியின் வரங்களினா என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினா என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமேன போது ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. மெத்த படித்த 2 பேர் வந்தாங்க, கணவன் மனைவியர். தென்னிந்திய திருச்சபை சேர்ந்த அற்புதமான பிள்ளைகள். அவர்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு விடுதலை வேண்டும். எனவே நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது பாஸ்டர் சாராராஜன் சொன்னாங்க, பிள்ளைகளா நீங்கள் 2 பேரும் முதலாவது அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை போடும்போது தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? நாங்கள் இத்தனை வருட காலமாக இப்படி இந்த திருச்சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நவமைன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி நாட்கள் மாம்சமானி அவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் இல்லையா? இப்போ நீங்க விசுவாசித்தால் அந்த ஆவியின் வரங்களினால் உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போறார். இதற்காக நீங்க ரொம்ப பாடுபட வேண்டியதில்லை. இயேசுநாதர் என்ன சொன்னார்? கேளுங்கள் தரப்படும். அப்படிதானே சொன்னார். வேதம் என்ன சொல்கிறது? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நீங்க 2 பேரும் ஸ்கெலிட்டன் இல்லையே, எலும்பு கூடுகள் இல்லை, மாம்சம் இருக்குல்ல உங்களுக்கு. ஆமா, அப்பனா கேளுங்க. அவர் பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட். அப்போ ஹோலியா இருக்கணும் தானே. உங்கள்கிட்ட தெரிஞ்சு தெரியாம ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால் அறிக்கை செய்யுங்க. ரொம்ப நீங்க கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி அந்த பிள்ளைகளை ஜெபத்திற்குள்ளாக வழி நடத்தினோம். ஆச்சரியம் என்னன்னா 5 நிமிடம் கூட ஆகவில்லை. 2 பேரும் மெத்த படித்தவர்கள், ஒரு கல்லூரியில் பேராசிரியர்கள். 5 நிமிடம் ஆகவில்லை, அதற்குள்ளாக பல பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக என்ன மகிழ்ச்சியோடு அவர்கள் கடந்து போனார்கள் தெரியுமா? அதை தான் இந்த பாட்டுக்காரர் ஐயா அலெக்ஸ் அவர்கள் ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓகே, இந்த பாடலை பாடும் பொழுதே உங்களில் பலர் இப்பொழுது அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வாஞ்சியோருக்கு என்னை கூட அறுப்பாரா? நத்திங் ராங் இன் இட். நோ டைம். நேரம் ஒரு நொடி பொழுதும் அவருக்கு இருக்கிற இடத்துல நீங்களாம் கூட கொஞ்சம் எழுந்து நின்று என்ன கூட நிரப்புங்கப்பா,
என்ன கூட நிரப்புங்கப்பா. ஒரு லூத்ரன் திருச்சபையை சேர்ந்த வயோதிபர் ஒருவர், அவர் சொன்னார், ஐயா நான் முரட்டு லூத்ரன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ஆனா நீங்கெல்லாம் இப்படி சந்தோஷமா ஆராதிக்கிறத பார்த்தா, திருச்சியிலிருந்து வந்திருந்தார் அவர். எனக்கு ஆசையா இருக்கு, வயசாயிடுச்சு, ஒரு 70-75 வயசு எனக்கு இந்த வரம்லாம் கிடைக்குமா? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, அவர் பட்சபாதம் அல்லாத தெய்வம். அவர் சொல்லிட்டாரு, மாம்சமான யாவர் மேலும் ஊற்று. அப்படியா? ஆராதனையில் பங்கு பெறுங்கோ, போகும்போது சந்தோஷமா போவீங்கன்னு சொல்லி ஆராதனை இருக்க வைத்து ஒரு ஞாயிறு ஆராதனை. இதே போல கூட்டம் முடிஞ்சதோ இல்லையோ வேகமா ஓடி வந்து நான் சாட்சி சொல்லணும். என்னையா சொல்லணும்? என்ன ஆண்டவன் நிரப்பிட்டார், என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த கரிய ஒரு பொக்கிஷத்தை நான் இப்ப பெற்றுக்கிட்டு போறேன், நான் அவருக்கு சாட்சியா இருக்கப்ப அந்த வயோதிபர் சொன்னார். நீங்களும் இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். Do you believe that? அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நல்லா கரங்களை தட்டி இன்னும் ஒரு விசை நாங்க இசை கலைஞர்களோடு சேர்ந்து பாடி, ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. கைகளை தட்டி பாடுங்க. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநாதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவநாதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாய்ந்து செல்லட்டும். ஓ ஜீவநாதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவநாதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த ஜீவநதி உங்க வீட்டுக்குள்ள புறப்பட்டு வந்திருக்க, உங்க இதயத்திற்குள் துள்ளி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு அருமையான பேராயர் இந்த பாடலை அவர் எழுதினார். பொதுவாக இது கல்யாண வீட்டுங்களில் பாடுவாங்க, ஆனால் அது நல்ல அர்த்தமுள்ள பாடல். ஏன் நம்ம எல்லா இடங்களிலும் அது பாடலாம். டாக்டர் S.M. ஜெயக்குமார் அவர்கள் இயற்றிய ஆசீர்வதிக்கும் தேவன் ஒரு பழைய பாட்டு. பல வருடங்கள் ஆகிவிட்டாலும் அர்த்தமுள்ள அர்த்த புஷ்டி உள்ள அந்த ஆசீர்வதிக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்கிறவர்கள் இருக்கிற இடங்களிலே, அப்பா ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதித்த தேவன் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டீரா?
ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டீரா? கட்டாயம் ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. பாடுங்களேன். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஹல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதித்தவர், யாபேசை ஆசீர்வதித்தவர், என்னையும் ஆசீர்வதியும் அப்பா. கேளுங்க. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. பாடுங்களேன். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. யாபேசை அவர்கள் தாய் பெற்ற பொழுது நான் துக்கத்தோடு பெற்றேன். ஆனால் யாபேஸ் அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது, தீங்கு என்னை அணுகாதபடிக்கு என் எல்லைகளை ஆசீர்வதியும், என் எல்லைகளை விஸ்தாரமாக். ஒரு சின்ன பிரேயர் தான் பண்ணார். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சிறு பகுதியில் மட்டும்தான் அவர் வந்தார். ஆனால் அந்த யாபேசின் ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபம். ஒருவேளை நீங்களும் கூட என்ன ஆசீர்வதிக்க யாரும் இல்லையே, நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறேனே, இருந்தாலும் எவ்வளவு வேகமாய் ஏறுகிறேனோ அவ்வளவு வேகமாய் சறுக்கி கீழே விழுகிறேனே, என்னுடைய வாழ்க்கையும் துக்கம்தான், என்னை அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற என் அன்பான சகோதரனே, அருமை மகளே, உங்களையும் நிச்சயம் ஆசீர்வதிப்ப. யாக்கோபு தன் தமையனுக்கு பயந்து தன் தாய் சொல்லை கேட்டு அவர் பயந்து ஓடுகிறார். ஆனால் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். தேவரீர் என்னை சுகமாக திரும்பி வர பண்ணுவீரானால் இந்த இடத்தில் உமக்கு பலிபீடத்தை கட்டுவேன்.
அதே போல கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். செல்வ சீமானாய் திரும்பி வருகிறார். ஏன் உங்களையும் ஒருவேளை பயந்து ஓடிக்கொண்டிருக்கீங்களோ? இனி வாழ்க்கை இல்லை, என்ன நடக்கும்னு தெரியவில்லை. கொஞ்சம் நில்லுங்க. யாபேசை ஆசீர்வதித்த அதே கர்த்தர், யாக்கோபை ஆசீர்வதித்த அதே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு விசை அந்த ஒரு ஸ்டான்ஸாவை நான் பாட விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஒரு ஜெபமாய் பாடுவீர்களா? யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே, யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே, யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே, துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. அன்பானவர்களே, நம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உங்களை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு abundant blessing, பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அது நமக்குள் வந்தது. அந்த சந்தோஷம், சமாதானம், அதை யாராலும் எடுக்கக்கூடாது. ஒரு பழைய பாடல், 45 வருஷத்துக்கு முன்னால நாங்கெல்லாம் குட்டி பசங்களா இருந்தப்போ இந்த பாடலை ரொம்ப பாடி சந்தோஷமாய் ஆடுவோம். Life so rich and abundant, joy so full and triumphant, peace that nothing can no man take away. Light now set up turning, all still keeping me burning. Oh, this wonder of wonder, Jesus is mine. Life so rich and abundant, joy so full and triumphant, peace that nothing can mar, no man take away. Light no shadow turning, oil still keeping me burning. Oh, this wonder of wonder, Jesus is mine. Jeevan Ananda Bhakyam, எங்கு பொங்கும் சந்தோஷம், யாரும் எடுக்க கூட அசமாதானம், மாற நித்திய விளக்கு இன்னும் எரிக்கும் என்னை. இது அதிசயமே, இயேசு என் சொந்தம். ஜீவன் ஆனந்த பாக்கியம், எங்கு பொங்கும் சந்தோஷம், யாரும் எடுக்க கூட அசமாதானம், மாற நித்திய விளக்கு இன்னும் எரிக்கும் என்னை. இது அதிசயமே, இயேசு என் சொந்தம். இந்த பாட்டை உட்காந்து பண்ண வேலைக்கு ஆகாது. நல்லா எழுந்து நின்று அந்த வேம்பிங் அது அப்படி வாசிப்பாங்க. அந்த அந்த ட்ரம் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்க கை காலெல்லாம் அசைச்சு பாடணும். Come on everybody, put your hand. 1 2 3 4. Life so rich and abundant, joy so full and triumphant, peace that nothing can mar, no man take away. Light no shadow turning, all still keeping me burning. Oh,
this wonder of wonder, Jesus is mine. Hallelujah. Oh, 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 Hosanna. Hallelujah. Oh, 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 Hosanna. Jeevan ஆனந்த பாக்கியம் எங்கு பொங்கும் சந்தோஷ் யாரும் எடுக்க கூட சமாதானம் மாற நித்திய விளக்கு இன்னும் எரிக்கும் என்ன இது அதிசயமே இயேசு என் சொந்தம். ஓ ஓ ஹalleluya hallelujah 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 hallelujah. Life so rich and abundant, joy so full and triumphant, peace that nothing can melt, no man take away. Light, no shade of turning, oh, still keeping me burning. Oh, this wonder of wonder, Jesus is mine. Jesus is mine. Hallelujah, 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 hallelujah. தமிழ்ல பாடுவோம். ஜீவன் ஆனந்த பாக்கியம் எங்கோ பொங்கும் சந்தோஷம் யாரும் எடுக்க கூட சமாதானம் மாற நித்திய விளக்கு இன்னும் எரிக்கும் என்ன இது அதிசயமே இயேசு என் சொந்தம். ஹalleluya hallelujah 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 hallelujah. அந்த ஜீவன் நமக்குள் வாசமா இருக்கிறதா இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் உள்ள நினைக்கிறீங்களா? அப்படியே தேவ சமூகத்துல கண்களை மூடி கைகளை உயர்த்தி இதயத்தின் ஆழத்தில் இருந்து பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதிக்கக்கூடிய அந்த நேரம் தொடங்கி இதுவரைக்குமாக தேவனுடைய சமூகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாக அவரை தொழுது கொள்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் நடுவில் வருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அதே போலதான் நம் மத்தியிலும் இப்பொழுது இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதி கன மகிமை உண்டாகட்டும். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஒருவரும் இழந்து விடக்கூடாது என்பதற்காகவே இப்படி ஒரு வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். நேயர்களே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஆராதனைக்கு போக முடியவில்லையே என்ற கவலையை விடுத்து, சூழ்நிலைகள் பல வழிகளில் உங்களை தடை செய்த பொழுதிலும் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆராதிக்கக்கூடிய வழியை ஏற்படுத்தி தந்த தேவனுக்கும் ஐயா சாதுவுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். நன்றாய் நாம் ஆராதித்தோம், அதுவும் ஒன்றாக ஆராதித்தோம். எனக்கு தெரியும் உங்களுடைய வீடு இப்பொழுது அல்லது நீங்கள் இருக்கிற இடம் இப்பொழுது தெய்வ பிரசன்னத்தில் நிறைந்திருக்கிறது. அன்பர்களே, அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தையை தான் கேட்கப் போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நமது இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவியை, இந்த தீர்க்கதரிசியை நாம் கனப்படுத்த வேண்டும். தேவனுடைய வாக்கு அது. போதிக்கிறவர்கள் போதிக்கப்படுபவர்களாலே
ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கலாத்தியரில் அப்படி 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கத்தோலிக்க திருமறையில் உங்கள் காணிக்கை தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள், அது நம் ஊழியருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும். நமது திருமறையில் உங்கள் தசம பாகங்களை கொண்டு வாருங்கள், கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதியாமல் இருப்பாரா என்று சோதித்து பாருங்கள். So bring your tithe unto the house of the Lord. தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அது தேவனுடைய திருநாம மகிமைக்கென்று செலவழிக்கப்பட வேண்டும். யோக்கியமாக அதை செயல்படுத்த வேண்டும். அதை தான் இப்பொழுது நாம் செயல்படுத்த போகிறோம். நீர் வளம் பொருந்திய இடங்களில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த கனமான ஊழியத்தில் நமக்கு ஒரு பங்கை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டட வேலைகள் தீவிரமாக முடியும் தருவாயில் இருக்கின்றது. ஒரு பெரிய வேலை. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக ஒவ்வொன்றையும் அழகாக செயல்படுத்தி கொண்டு வருகிறார். அதற்கு ஏற்ற ஆட்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நமது பங்கை தாராளமாக கொடுத்திருக்கிறோம். செயல்படுத்த இன்னும் முற்படுகிறோம். ஏதோ ஒரு முடிவடைந்த ஒரு நிலை அல்ல, இன்னும் முடிக்கப்பட வேண்டியவைகள் பல இருக்கின்றன. ஆகவே நீங்கள் தாராளமாக கொடுத்தீர்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. நன்றாய் ஜெபித்தீர்கள், அதை மறுக்கவும் முடியாது. ஆகவே கொடுத்த ஜெபித்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் இறுதி சுற்றில் நமது பங்கு, அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிற பிரகாரமாக நீங்கள் இந்த இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கு அனுப்பலாம். இதோ விவரங்கள் வந்து கொண்டிருக்கு. ஒரு சின்ன பிரார்த்தனை நான் பண்ணுகிறேன். பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாக ஆவியானவர் உள்ளத்தில் பேசியது போல் செயல்படும் பொழுது உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாக உமது பிள்ளைகளை கோடா கோடியாய் ஆசீர்வதியும், 1000 மடங்கு பெருக பண்ணும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படிக்கு அவர்கள் மடியில் அளந்து போடும். நீர் செய்வீர். உமக்கு கொடுத்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. உமது ஊழியத்தை தாங்குகிறவர்கள் எவரும் பாழாய் போனது இல்லை. ஆகவே உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதோ பாடல். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாரும் சேர்ந்து மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. துதி ஆவியருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோமா? துணையாளருக்கு நாம் எல்லாரும் நான் இந்த கரங்களை தட்டி ஆமென் அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். வல்ல பிதாவுக்கு, நமக்கு வழிகாட்டியாகிய தேவனுக்கு நாம் எல்லாரும் நான் இந்த மனதார நன்றிகளை செலுத்துவோம். தூயாவே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. ஆமென்.
வாங்க அன்பான சகோதர சகோதரிகளே, யாருமே தெய்வ மனிதர்களே, பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கொண்டு வருகிறது. வார்த்தை இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் வார்த்தை இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாய் நம் மத்தியில் வந்தது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு நாமம் உண்டு, வார்த்தை. அந்த வார்த்தையின் வழியாகத்தான் நம்மோடு அவர் இடைப்படுகிறார். இப்பொழுதும் பாஸ்டர் சாரா ராஜுச்சோன் அவர்கள் தேவன் அருளிய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வரப்போகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்க அவளோடு இருக்கிற உங்களோடு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றுவாராக. ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜோ. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் பிற்பகுதி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதையே நாம் தொடர்ந்து 27ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலும் பார்க்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஜனங்கள் என்று இஸ்ரவேலர்களை குறிக்கிறார். அவர்கள்தான் என்னுடைய ஜனங்கள். அவர்களுக்காக தான் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் இந்த உலகத்தில் அவருடைய ஜனமாக வாழ்வதற்கு எப்படியெல்லாம் அவர்கள் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாக எப்படி அவங்க வாழ்க்கை முறைகள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவ்வப்பொழுது அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஏதாவது ஒரு இடத்தில் அவர்கள் தவறு செய்யும் பொழுது அதையும் தீர்க்கதரிசிகளின் மூலமாக எச்சரித்தார். அதற்குரிய தண்டனைகளையும் கூட கொடுத்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படிதான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் தான் சிருஷ்டித்த எல்லா மனிதர்கள் மேலும் விருப்பமுடையவராக, அன்புடையவராக, உலகத்தில் இருக்கிற எந்த இடத்துல அவங்க பிறந்திருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும், எல்லாருமே என்னால் தானே சிருஷ்டிக்கப்பட்டாங்க, அவங்க எல்லாரும் என் ராஜ்யத்துக்கு வரணும். அப்போ இந்த உலகத்தில் ஆதியிலேயே ஏதேன் தோட்டத்தில் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்த ஆதாம் ஏவாள் அவர்களையே ஒரு சர்ப்பம் அவர்களை வஞ்சித்து தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை ஆதியிலேயே கெடுத்துவிட்டது. அதுதான் தொடர்ந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் சாத்தான், சத்துரு, அவர்கள் ஜீவனுள்ள தேவனோடு ஐக்கியம் கொள்ள விடாதபடிக்கு அவர்களை அழித்து கொண்டே இருக்கிறது. இதைதான் பிதாவாகிய தேவன் பார்த்து, இந்த ஜனங்கள் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது பிசாசின் வல்லமைகளுக்கு அடிமையாகி, பிசாசு அவர்களை என்னுடைய ராஜ்யத்திற்கு அவர்களை கொண்டு வருவதற்கு பதிலாக நரகத்திற்கு கொண்டு போகிறானே, அப்போ இவனை அழிக்க ஒரு காரியத்தை இந்த பூமியிலே செய்ய வேண்டும் என்பதை தான் பிதாவாகிய தேவன் தீர்மானித்து, இதற்காக யாராவது ஒருவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு போக வேண்டும். யார் போகிறீர்கள் என்று கேட்டபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் போகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து நமக்காக இந்த உலகத்தில் அவர் குழந்தையாக பிறந்து 30 வயது வரையிலும் ஒரு குடும்பத்திலே அவர் வளர்ந்து
3½ ஆண்டுகள் ஊழியம் செய்து 33½ வயதில் உங்களுக்காக எனக்காக உலகமெங்கிலும் இருக்கிற எல்லாருடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகள். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். இந்த உலகத்தில் அவங்க எந்த குடும்பத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த மொழி பேசுகிறவர்களாகவும் இருக்கலாம், எந்த நிலையில வாழ்கிறவர்களாக இருக்கலாம். அவங்க இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு அவர் கற்பித்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஏன் ஆராதனைகளுக்கு வருகிறோம்? ஏன் நாம் தேவனை ஆராதிக்கிறோம்? ஜெபங்களை ஏறெடுக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். எதற்காக? இன்னும் இயேசு நான் எந்த விதத்திலெல்லாம் அவரோடு இணைந்து இந்த உலகத்தில் செயல்பட என்னை எதிர்பார்க்கிறாரோ அவருடைய அந்த ஆளுகைக்குள்ளாக என்னை அர்ப்பணிக்க வருகிறேன். அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய வருகிறேன். என் வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் நான் மாறுதல் அடைய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது ஒரு மனிதனாக தான் அவர் வாழ்ந்தார். உங்களைப் போல என்னை போல ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஒரு வாலிப வயது வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அவர்கள் எப்படி ஒரு குடும்பத்தில் அவங்க பிறந்து வளர்க்கப்படுறாங்களோ அப்படி தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்து வளர்ந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மனிதனாக அவர் வாழ்ந்த போதிலும் அவர் பாவம் செய்யவே இல்லை, பரிசுத்தமுள்ளவராக அவர் வாழ்ந்தார். அப்போ அவர் எதற்காக இந்த பூமியில் அனுப்பப்பட்டாரோ, எதை நிறைவேற்றும்படியாக பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அவரை அனுப்பினாரோ அதை அவர் பிறந்ததிலிருந்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற வரையிலும் அதை நிறைவேற்றினார். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எல்லாரும் பல குடும்பங்களை சார்ந்தவர்கள், பலவிதமான நிலைகளில் இருக்கிறவர்கள், பல தேசங்களில் இருக்கிறோம், பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் நாம் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல பல காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் கிறிஸ்து நம்ம கூட இருப்பார், நம்மை கொண்டு இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை கிறிஸ்து நம்மோடு இருந்து செயல்படுத்துவார். அதற்கு இயேசு கிறிஸ்துவே ஒரு மாதிரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 14:31. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். நான் பிதா மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன்.
அவர் எனக்கு கட்டளையிட்டபடியே தான் இந்த உலகத்தில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதை உலகம் அறிய வேண்டும். அதைதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்றார். நான் எதை செய்யும்படியாக இந்த உலகத்தில் வந்திருக்கேன், அதுதான் நான் இப்பொழுது வரையிலும் செய்து கொண்டே இருக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது சொல்கிற ஒரு வார்த்தை, நான் இந்த உலகத்தில் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன். இப்போ என்ன, பிதா ஒரு திட்டத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு அனுப்புனார். நான் பிதா கூட தான் இருந்தேன், அவரோட கூட தான் இருந்தேன். இப்போ அவர் இந்த பூமிக்கு என்னை அனுப்பியிருக்கிறாரு. எதுக்காக அனுப்பியிருக்கிறாரு? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக என்னை அனுப்பியிருக்காரு. அப்போ இந்த உலகத்தில் நான் ஒரு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்தில் நான் வாழும்போது என் விருப்பப்படி நான் வாழக்கூடாது, நான் மனம் போல வாழக்கூடாது. எனக்கு தெரியும் நான் பிதா கூடவே இருந்தவர், எனக்கு தெரியாதது என்ன அப்படின்னு அவர் ஒரு நாளும் அவருடைய வார்த்தையில், செய்கையில், நடக்கையில் எந்த விதத்திலும் அதை வெளிப்படுத்தலை. அவர் சொல்கிறாரு, என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது போல. நான் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கும்போது நீங்கள்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ, என்னை அனுப்பின பிதா பார்க்குறார். என் மகன், என்னுடைய குமாரன் இந்த பூமியில் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, இந்த மகன் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று அவருக்கு நான் கற்பனைகளை கொடுத்திருக்கிறேனோ, அதை எப்படி ஒன்றுவிடாமல் தவறாமல் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறார். அதனால் என் அன்பு இன்னும் அவர் மேலே அதிகமாக இருக்கிறது என்று பிதாவாகிய தேவன் குமாரனில் அன்பாக இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு ஒப்புமை, ஒப்பிடுதல். அதை போல தான் நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் எப்படி உங்களுக்கு முன்னால் வாழ்கிறேன், நான் எப்படி பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிறேன், அது மாதிரி என் பிள்ளைங்களே என்னை ஏற்றுக்கொண்டீங்க, எனக்காக தான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒவ்வொன்றையும் கவனமாக கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க உங்களை அர்ப்பணிக்கணும். அப்படி நீங்கள் நடந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இந்த வார்த்தை வாசிக்கும்போது உங்களுக்கு புரியுதா, விளங்குதா? ஒருத்தர் பாவம் செஞ்சார். ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் எதை சாப்பிட வேண்டாம், எதை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரோ அதை தான் 2 பேரும் சாப்பிட்டு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அதனால் அவங்க யாராயிட்டாங்க, பாவிகள் ஆயிட்டாங்க. அன்னையிலிருந்து பாவம் தொடர்ந்துச்சு. யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இந்த உலகத்தில், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த பட்டணமாக இருந்தாலும், ஆண்டவருக்கு விரோதமாக, தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த ஜனங்களுக்காக
இந்த மக்களுக்காக நான் போய் அவங்களுக்காக பலியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய இரத்தத்தை உங்களுக்காக சிந்துறேன். என்னுடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுக்குறேன். அப்படிதான் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே என் மேலே வச்ச அன்பில் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக, இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாங்களோ, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அத்தனை பேரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு என்ன மாதிரி ஒரு பேர் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறார் பாருங்க. வேற ஒன்றும் நம்ம செய்யலை, அவரை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுதான் என் பாவங்களுக்காக மரித்தார், இயேசு ஒருவர் தான் என்னுடைய சாபங்களுக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், இயேசுதான் எனக்கு ஆண்டவர், இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் வாழ்க்கையின் எஜமானன், இயேசுதான் என்னுடைய அவ்வளவுதான். உடனே நமக்கு என்ன பேர் கொடுக்கப்படுகிறது? நீதிமான்கள். அப்போ இது வரைக்கும் ஒருவேளை பாவெல்லாம் செஞ்சிருக்கலாம், அக்கிரமெல்லாம் செஞ்சிருக்கலாம் அறியாமையினால். ஆனால் என்னைக்கு நம்ம இயேசுவினிடத்தில் வந்து, ஏசப்பா நீங்கள் ஒருத்தர் தான் என் பாவங்களுக்காக நீங்கள் மரிச்சிங்க, என் சாபங்களுக்காக நீங்கள் சிலுவையில் ஜீவனை கொடுத்தீங்க, பூர்வீக காலத்திலிருந்து வந்த அக்கிரமங்கள், பாவங்கள், துரோகங்கள் எங்கள் ஜெனரேஷனையும் எங்கள் வாழ்க்கையும் இப்போ பிடிச்சு நாங்களும் இப்போ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் எனக்காக சிலுவையில் மரிச்சிங்க, உங்களை நான் விசுவாசிக்கிறேன், உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் இயேசு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து, இனிமே நமக்கு பாவிகள் என்ற பெயர் இல்லை, நீதிமான்கள் என்ற பெயரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்தது, இது வரைக்கும் உலகத்தில் சாத்தான் சத்துரு எல்லாம் ஏன் ஜனம், என் வழிதான் அப்படின்னு ரொம்ப அவன் பெருமையாக, மேட்டிமையாக, ஆக்ரோஷமாக அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் பிறந்ததின் மூலமாக இந்த உலகத்தில் வாழ்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஏழைகளோ பணக்காரர்களோ, என்ன ஜாதியாக இருந்தால் கூட சரி, எல்லாரும் என் பிள்ளைங்க, என்னை ஏற்றுக்கொள்கிறாங்களே, எனக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களே, அவங்கள நான் கடைசி வரைக்கும் வெட்கப்படுத்த விட மாட்டேன். அவங்கள எதுக்காக அந்த குடும்பத்திலிருந்து என் பிள்ளைகளாக நான் அவங்கள தெரிந்து கொண்டேனோ, அவங்கள கொண்டு வல்லமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை இந்த பூமியில் அவர்களை கொண்டு நான் நிறைவேற்றுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்து தான் இந்த உலகத்தை விட்டு அவர் தேவ ராஜ்யத்துக்கு போனார். அவர் போகும்போது கூட அவர் சொல்லிட்டு போனார், நான் போயிட்டேன்னு சொல்லி நீங்கள்லாம் பயப்படாதீங்க, நான் போய் என் ஆவியையே உங்களுக்கு அனுப்புவேன். இன்றைக்கி உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவங்க ஊழியம் செய்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த ஒரு ஆவி. அதனால தான் அவங்க என்ன பாடுகள், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், என்ன கலக்கங்கள் வந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவங்கள வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அதை தான் நாம் உலகமெங்கிலும் பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிற
அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நம்முடைய குணாதிசயங்களில் உலகத்தில் தான் வாழ்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகள், நம்ம வசிக்கிற இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம தொழில் செய்கிற இடத்துல, ஏன் படிக்கிற இடத்துல கூட, போகிற வர்ற வழியில் கூட பலவிதமான காரியங்கள் நம்மை சுற்றி இரவும் பகலும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? அவங்க எந்த வழியில் போகிறாங்களோ, எதையெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை அறியாமையினால் செய்கிறாங்களோ, பிசாசு எந்த விதத்திலெல்லாம் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து அவங்கள கெடுத்து கொண்டு இருக்கிறானோ அந்த வழிக்கு நம்ம போகக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை தான் இயேசு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்ல, உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன்ல, உங்கள் கூட நான் இருக்கிறேன்ல, உங்களை நடத்துகிறதே நான் தானே. அப்போ நீங்கள் ஏன் உலகத்தை பார்க்குறீங்க? உலகத்தில் இருக்கிறவங்கள பற்றி கேட்குறீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அதன்படி நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி இருக்கும், உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனிதனை போல இருப்பீர்கள். நமக்கு கொடுக்குறார் ஒரு பேர் பாருங்க. என் வார்த்தையை கேட்டு எனக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சி நடக்கும்போது இந்த உலகத்தில் நீங்கள் சாதாரணமானவங்களாக இருக்க மாட்டீங்க. உலகம் எப்படி வேணாலும் போட்டோம், உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் வாழட்டும், ஆனால் நீங்கள் ஏன் பிள்ளைங்க. நான் உங்களை உங்கள் குடும்பத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறேன், உங்களை முன்குறிச்சிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு கன்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு போல் உங்கள் வீடு இருக்கும், உங்கள் குடும்பம் இருக்கும், உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நீங்கள் என் வார்த்தையை கேட்டு நீங்கள் நடக்கிறீங்க. ரெண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை, நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு ரகசியம் என்னென்னா, நம்ம பரலோக குடும்பத்தோடு ஒரு ஐக்கியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பரலோகன்றது எங்கேயோ இருக்குதுங்க, அது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. ஒரு பரலோக குடும்பத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை அவர் ஐக்கியமாக்கி வைத்திருக்கிறார். அதை தான் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். வாசித்த இந்த தேவ வார்த்தையில் பாருங்க, இந்த பூமியில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம யாருடைய விருப்பத்தை இந்த பூமியில் செய்கிறோன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் விருப்பம். இப்போ நம்ம பேசுகிறது, நம்முடைய செயல்கள், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் நாம எதையும் செய்கிறது இல்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதா தான், மகளே இதை நீ செய், மகளே இந்த காரியத்தை இப்படி நீ செய், இதை தான் நீ செய்யணும், இப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு கமாண்டு எங்கேருந்து வருது? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்திலிருந்து வருது. அப்போ இந்த பூமியில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நாம செய்கிறது அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் விருப்பத்தை தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம குடும்பங்களில், நம்ம இருக்கிற ஊர்களில், நம்ம இருக்கிற தேசங்களில், நம்ம இருக்கிற திருச்சபைகளில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம தொழில் செய்கிற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல அதுதான் செய்து கொண்டே இருக்கிறோம்.
செய்ய வேண்டும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஏன் ஜெபம் பண்ணுறோம்? நம்ம விருப்பப்படி நம்ம மனம் போல நடக்கிறதுக்கு இல்லை. இந்த நாளில் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே உம்மோடு இசைந்து நான் நடக்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய கிரியைகள், நீங்கள் அங்கே என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் என் நினைவா இந்த உலகத்தில் நான் செய்து கொண்டே இருக்கணும். அவங்கள பற்றி இயேசு என்ன சொல்கிறாரு? யார் இப்படி பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் விருப்பத்தின்படி இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு சகோதரன் சொல்கிறார். பார்த்தீங்களா? நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக இரத்தத்தை சிந்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ எனக்கு பிரதர், நீ எனக்கு சிஸ்டர், எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? கூட பிறந்தவங்களே அவனா என் பிரதர், அவங்கள என் சிஸ்டரு, அவங்களாம் எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில் செய்ய செய்ய நீங்கள் தான் எனக்கு சகோதரன், நீங்கள் தான் எனக்கு சகோதரி. புரியுதா? என்ன மாதிரி பேரெல்லாம் கொடுக்குறார் பாருங்க. ஏதோ ஒரு காமன் பேர் கொடுக்காம என் பிரதர் நீ, என் சிஸ்டர் நீ, எனக்கு மதர் நீன்றார். இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? அப்படிதான் ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை இயேசு இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பரம ஞானத்திற்கு ஒரு திறவுகோலாக இருக்கிறது. இந்த பூமியில் வாழ்கிற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளை எல்லாம் நாம் அறிந்து செயல்படும்போது நம்ம சாதாரணமானவங்களாக இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். பரம ஞானம், இந்த பூமியிலிருந்து வர ஞானம் இல்லை, பரலோகத்திலிருந்து ஒரு ஞானம், அதுக்கு ஒரு திறவுகோலாக இருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ இன்னைக்கு நாம் ஏன் திருச்சபைகளுக்கு வருகிறோம்? ஆராதனைகளில் கலந்து கொள்கிறோம். தேவ சமூகத்துக்கு நாம் ஏன் வரோம்? ஏன் ஆண்டவர் இப்படி உலகமெங்கிலும், அது மலையாக இருந்தாலும் சரி, அது பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, யாருமே போக முடியாத ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, அது பட்டணமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சரீரமாகிய சபையை கட்டிடங்களாக அவர் எழுப்பியிருக்கிறார், கட்டிடமாக எழுப்பியிருக்கிறார். அந்த கட்டடத்துக்குள்ளே தான் அவருடைய சரீரமாக நம்ம எல்லாம் வரோம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஐக்கியப்பட, பல குடும்பங்களை சார்ந்தவர்கள், பல நிலைகளில் வாழ்ந்தவங்க, பலவிதமான வழிமுறைகளை பின்பற்றினவங்க, இப்போ இயேசுவின் பிள்ளைகளாக ஒரு இடத்துல நம்ம எல்லாம் கூடி வரோம். எதுக்காக? அங்கே வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு நாளை ஆராதிக்கிற நாளாக வச்சுருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த உடனேயே அந்த தேவ மகிமை, அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ சத்தியம் நம்ம இன்னும் எவ்வளோ பரிசுத்தமாக வாழணும், இன்னும் இயேசுவோடு இணைந்து நாம் எப்படி வாழணும், அந்த ஞானத்தை இந்த வசனம் நமக்கு கொடுக்குது, இந்த வார்த்தை நமக்கு கொடுக்குது. பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், திருடக்கூடாதுன்னு தெரியும், விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தின் அந்த வழிகள் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்ம சரீரத்தை பாதித்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்துக்கு நாம் வரும்போது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவ ஊழியர்கள் அவருடைய வார்த்தைகளை போதிக்கும் போது, நம்மை அறியாமலேயே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை அவர் பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய வசனம் சத்தியம், அது ஒரு நாளும் பொய் சொல்லாது.
வசனம் உண்மையானது, ஜீவனானது. ஒவ்வொரு மனுஷரையும் மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை அந்த தேவ வார்த்தைகளிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான்காவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் வாழும்போது அவரோடு இருக்கிற ஐக்கிய ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் நம்ம எந்த குடும்பத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த ஊரில் வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த தேசத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் எங்கே இருந்தாலும் சரி, நம்மை சிருஷ்டித்த, நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றின அவரோடு ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கார். அதனால தான் இந்த உலகத்தில் நாம் தைரியமாக இருக்கிறோம், ஞானமாக இருக்கிறோம். உலகத்தில் தான் வாழ்கிறோம். உலகத்தின் பலவிதமான காரியங்களை பார்த்து கொண்டு தான் வாழ்கிறோம். ஆனாலும் நான் இயேசுவுக்காக வாழ்வேன். இயேசுவுக்காக நான் எதை செய்யணுமோ அதை நான் செய்வேன். எத்தனை மிஷனரிகள், எத்தனை ஊழியர்கள் தங்கள் குடும்பங்களை விட்டு, தங்கள் இடங்களை விட்டு, தங்களுக்குரிய உலக பிரகாரமான செல்வாக்கையெல்லாம் விட்டு இயேசு கிறிஸ்துவின் பேரில் வைத்திருந்த அந்த தெய்வீக அன்பினாலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க, மற்றவர்களோடு அந்த அன்பை பரிமாறிக்கொள்ள எந்த விதத்திலெல்லாம் அவர்கள் தியாகம் செய்தார்கள். எதற்காக? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்க. நான் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிறேன்னா, யாராவது ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தங்க பிரச்சனையில் இருக்காங்க, ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு துயரத்தில் இருக்காங்கன்னா, அவங்கள பார்த்துட்டு நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அமைதியாக இருக்கவே மாட்டோம். அவங்களுக்கு எந்த விதத்திலலாம் நம்ம உதவி செய்யலாம், அவங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்கள சந்தோஷமாக்கலாம், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை எந்த விதத்திலெல்லாம் நம்ம செய்யலாம். அதுக்கு தான் உலகமெங்கிலும் அநேக ஊழியர்கள் தங்களை அர்ப்பணித்து பலவிதமான தொண்டு நிறுவனங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், அநேக பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அனாதைகளாக தெருவில் போடப்பட்ட குழந்தைகளை கூட அவங்க எடுத்து வளர்த்து இன்னைக்கு உலகத்தில் சிறந்தவர்களாக மாற்றி இருக்காங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? பரமனோடு இருக்கிற ஒரு ஐக்கியம். அவர் உலகத்தில் உங்கள் மேலே என் மேலே அன்பு வச்சு பிதாவோடு இருந்த தேவன் நமக்காக அர்ப்பணித்து வந்தது மாதிரி இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மை கொண்டு நம்ம தேசத்தை, நம்ம ஊரை, நம்ம குடும்பத்தை, நம்ம இருக்கிற இடத்த நம்ம மூலமாக மறுரூபம் அடைய நம்மை பரமனோடு ஒரு ஐக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதைதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். வசனம் பார்த்தீங்களா? இயேசுவின் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்கிறோம். ஆனால் இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இவங்களுடைய வியாதியை நீக்குங்க, இவங்க பிரச்சனையை நீக்குங்க, இந்த ஊர் பயங்கரமான பிரச்சனையில் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை தாங்க, தேசத்தை ஆசீர்வதிங்க. என் நாமத்தினால நீங்கள் பிதாவை நோக்கி எதை கேட்டாலும் இயேசு சொல்கிறாரு, நான் அதை உங்களுக்கு செய்வேன்ப்பா. அந்த மாதிரி தான் உங்கள் கூடவே நான் இருக்கிறேன். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபத்துக்கு என்ன ஆடு கேட்குறாரா கேட்கலையா, என்னமோ நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, இன்னும் நிறைய நேரம் எது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குமோ, எது நமக்கு வெட்கத்தை கொடுக்குமோ அதை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்போ ஆண்டவர் தெரியும், ஐயோ இந்த பிள்ளை எனக்கு தெரியாமல் இப்படி கேட்குது,
இதை கேட்டு நான் கொடுத்தேன்னா அந்த பிள்ளை கஷ்டப்படும், அந்த பிள்ளை வெட்கப்பட்டு போயிடும். இந்த பிள்ளைக்கு இது தெரியலையே அப்படின்னு அதுவும் இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் சில நேரத்தில் சில குறிப்பிட்ட காரியங்களுக்கு நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது நமக்கு செவி கொடுக்காதது மாதிரி இருக்கும். அப்போ நம்ம உடனே புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே இது எனக்கு உங்களுடைய விருப்பம் இல்லாமல் நான் கேட்குற ஒரு காரியம், அதனால தான் இதில் நீங்கள் தடை கொண்டு வரீங்க. அதனால தான் எப்போவுமே நம்ம ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவரோடு இணைஞ்சு பரிசுத்த ஆவியானவர் எதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் நாம் ஜெபிக்கும்போது பிசாசு நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோன்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்படி தான் ஆவியானவர் நம் மூலமாக இடைப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். இதனால் நம்ம ரொம்ப எப்படி இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம். மத்தேயு 4:18 20. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவர் சகோதரர் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சாதாரண மீன் பிடிக்கிறவங்க பாருங்க, என் பின்னே வாருங்கள் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு வலையெல்லாம் விட்டுட்டு அவருக்கு பின்னால் போனாங்க. அவங்க வெட்கப்பட்டு போனாங்களா? அவங்க வெட்கப்பட்டு போனாங்களா? 3.5 வருஷம்தான் இயேசுவோட இருந்தாங்க. இயேசு அவங்க கூடவே இருந்தார், அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு எப்படி அவங்க மற்றவங்களுக்கு மனிதர்களுக்கு இரக்கம் காண்பிக்கணும், அன்பு காண்பிக்கணும், அவங்க தேவைகளை எப்படி சந்திக்கணும், எப்படி அற்புதங்களை செய்யணும், எப்படி அதிசயங்களை செய்யணும். அப்போ போகும்போது சொன்னார், என் ஆவியையே உங்களுக்கு அனுப்புவேன். அவங்கெல்லாம் அந்த அபிஷேகத்தை பெற்றாங்க. அவங்க தான் சபைகளை உலகமெங்கிலும் நிறுவுவதற்கு ஒரு அஸ்திபாரமாக மாறினார்கள். ஹல்லேலூயா! இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வந்து, ஐயோ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையேன்னு பயந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. நீங்கள் சர்வ வல்லமையுள்ள இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறீங்க. உங்களை ஒரு நாளும் இயேசு கைவிடவே மாட்டார், வெட்கப்பட விடவே மாட்டார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 9:9. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவர் எழுந்து அவருக்கு பின் சென்றார். இப்போ இன்னொருத்தர் ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்காராம். அங்கே ஒரு மத்தேயுன்ற ஒரு மனுஷன், அவரை பார்த்து இப்போ சொல்றார், எனக்கு பின்னால வா, எனக்கு பின்னால வா. உடனே அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? அவருக்கு பின்னால் போனார். ஏன் அவங்கெல்லாம் அந்த மாதிரி இயேசு வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு பின்னால் போனாங்க? அவங்க இயேசுவின் வாழ்க்கையை பார்த்தாங்க. இயேசுவினிடத்தில் அந்த தெய்வீக தன்மை வெளிப்படுகிறதை பார்த்தார்கள். இன்றைக்கு இயேசுவின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அப்படித்தான். இன்றைக்கு இயேசுவின் குணாதிசயங்களை, இயேசுவின் தன்மைகளை இந்த உலகத்திற்கு நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் அவர்கள் இயேசுவுக்கு பின்பாக வரும்படியாக இயேசு நம்மை இந்த உலகத்தில் அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! மத்தேயு 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து
அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இப்போ இயேசு சொல்றார், இந்த இடத்துக்கு போங்க, அங்கே கழுதை குட்டியை பார்ப்பீங்க, அதை அவுத்துட்டு வாங்க. என்னடா இவர் திடீர்னு நல்லா தானே இருந்தார், கழுதை கொண்டு வான்றாரு, குட்டி கொண்டு வான்னு சொல்கிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு யாரும் அவர் சொன்ன வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட அவருக்கு தெரியும். இப்போ சில நேரத்தில் நம்ம சிலர்கிட்ட வேலை வாங்குவோம். யார்கிட்ட வேலை வாங்குவோம்? சொன்னால் செய்கிறவங்கக்கிட்ட தான் வேலை வாங்குவோம். சொன்னால் முறுமுறுக்கிறவங்க, அதுக்கு மதிப்பு கொடுக்காதவங்க, அதை அலட்சியம் பண்ணுறவங்கள கூப்பிட்டு நம்ம எப்பா நீ தான் செய்யணும்னு சொல்லுவோமா? நமக்கு நல்லா தெரியும் அவங்க இதை செய்ய மாட்டாங்க. அப்போ இயேசு கூட இருந்தவங்கள பற்றி இயேசுக்கு நல்லா தெரியும். இவங்க நான் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அதை முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு வேறு யாராவது பாருங்க ஆண்டவரே, இது வரைக்கும் உங்கள் கூடவே வந்து வந்து தான் பழக்கம், கழுதையை கொண்டு வரதுன்னா அது என்ன லேசான காரியமா? அது கூட குட்டி கொண்டு வர்றது அதை விட லேசான காரியமா? அது ஒருத்தர்கிட்ட போய், யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் எங்கள் எஜமான் கழுதையை கொண்டு வர சொன்னார், குட்டியை கொண்டு வர சொன்னார்னா அந்த மனுஷன் எங்களை என்ன பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நிறைய தடவை யாராவது இல்லை, இயேசுவே நம்மக்கிட்ட சொன்னால் கூட, என்ன ஆண்டவரை என்ன போய் இந்த மாதிரி செய்ய சொல்கிறீங்களே, என்னால் இது செய்ய முடியுமா, எனக்கு இதை பற்றியே ஒன்றும் தெரியாது, இதை பற்றி தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதை நல்லா செய்யக்கூடியவங்க எவ்வளோ, அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்னு கூட நம்ம இயேசுக்கிட்டே பேசுகிறவங்க. அப்போ அந்த காலத்தில் பாருங்கள், அவரோடு இருந்த சீஷர்கள் அவர் கட்டளையிட்டபடியே அந்த கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இப்போ இயேசு இந்த உலகத்தில் வாழ்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்தில் என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்ம செய்யணும். அப்போ தான் நமக்கு வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வரவே வராது. அவர் சொல்கிற ஒரு காரியத்தை கவனமாக கேட்டு, இயேசு என்னை இதை செய்ய சொல்லியிருக்காரு, இயேசு என்கிட்ட இதை எதிர்பார்க்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை ஊழியத்திற்கென்று அழைத்த போது 1990 ஆண்டு மீனம்பாக்கம் பகுதிக்கு ஊழியம் செய்ய போங்கன்னு சொன்னார். எங்களுக்கு மீனம்பாக்கம் என்ற பகுதி தெரியவே தெரியாது, அங்கே இருக்கிறவர்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் அறியாமல் தான் ஆண்டவராகிய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் மீனம்பாக்கத்துக்கு வந்தோம். எங்களுக்கு ஆராதிக்க சரியான இடங்கள் கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு சகோதரர் அவருடைய வீட்டை நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்தாரு. அப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி ஒரு ஆராதனை நடத்த போகிறோம், சரி நடத்துங்க. அப்படி தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். கடைசியில் அந்த இடத்த காலி பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதுக்கு பிறகு அங்கே ஆராதனை நடத்திக்கிட்டு தான் இருந்தோம். ஆண்டவரே என்ன பண்ணுறது, மீனம்பாக்கம் போன்னு சொன்னீங்க, மீனம்பாக்கம் வந்துட்டோம், மீனம்பாக்கத்தில் இடம் இல்லை, பல இடங்களில் இடம் இருக்குது. சிலர்லாம் சொல்கிறாங்க அங்கே இவ்வளோ ஏக்கர் இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, அங்கே அதெல்லாம் கூட போயெல்லாம் பார்த்தோம். கடைசி நேரத்தில் அங்கே ஏதாவது ஒரு தடம் வந்துடும். அதுலேயும் ஐயோ ஆண்டவரே என்ன ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையின்படியே மீனம்பாக்கத்தில் இன்றைக்கு 35 ஆண்டுகளாக அவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். மீனம்பாக்கத்தில் தான் ஊழியம் செய்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கும் போது, நம்மை தெரிந்து கொண்டிருக்கும் போது, நம்மை கொண்டு எந்த இடத்துல எதை செய்ய வேண்டும் என்று நம்மை ஏற்படுத்தி இருக்கிறாரோ, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் தானே நம்மளை கூப்பிட்டாரு, அவர் தானே நம்மை தெரிந்து கொண்டாரு. நம்ம அழைத்தவர் யாரு? உலகத்தில் இருக்கிற மனுஷன் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. நம்மை பேச சொல்லி அழைத்த நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படி நான் இந்த உலகத்தில் அவருடைய ஊழியத்தை செய்ய போகிறேன், எப்படி என் குடும்பத்தில் ஒரு சாட்சியாக நான் வாழப்போகிறேன், எப்படி என்னை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தில் மகிமையான காரியங்களை செய்ய போகிறாரு அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க.
அவர் சொன்னபடி நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் இப்போ அவர் போகிறார், கடற்கரை ஓரமாக போகிறார். அப்போ அவங்க சீமோன் அவரை பார்க்குறார். அவர் வேற அங்கேயே உட்காந்து வசனம்லாம் போதிக்கிறார். அந்த படகுலேயே படகை வேற கொடுத்தார். ஜனங்களுக்கெல்லாம் அவர் தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்தார். அப்புறம் இப்போ சொல்கிறார், வலையை போடு. உடனே இவர் சொல்கிறார், ஏப்பா ராத்திரி எல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பேசின வார்த்தையெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். உங்கள் வார்த்தையின்படியே வலையை போடுறேன். அவ்வளோதான். அந்த வசனம் சொல்லுது, கிழிந்து போகத்தக்கதாக. வலையை கிழிகிற அளவுக்கு அவ்வளோ மீன் வந்துருச்சு. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்ய காட்டும், வாங்க வாங்க வாங்க, எங்கள் படகு வந்து நிரம்புது, வாங்க நீங்களும் வாங்க. பக்கத்தில் இருக்கிற படகு வந்துச்சு. வசனம் சொல்லுது, 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, நான் கீழ்ப்படியும் போது, நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றியில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் ஊரை ஆசீர்வதிப்பார், என் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மை கொண்டு இந்த உலகத்தில் என்னென்ன விதமான அற்புதமான காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை உங்களை கொண்டு, என்னை கொண்டு தான் செய்வார். சொல்லுங்க, என்னை கொண்டு தான் செய்வார். உங்கள் குடும்பத்தில் அற்புதம், உங்கள் ஊரில் அற்புதம், உங்கள் தேசத்தில் அற்புதம் உங்களை கொண்டு தான். அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஒரு திருமணத்தில் திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப அவமானம். ஒரு கல்யாணத்தில் அந்த திராட்சை ரசம் கூட கொடுக்கலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ இயேசுவின் தாயார் வந்து இயேசுவின் இடத்துல சொல்கிறாங்க. உடனே இயேசு என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்த வேலைக்காரங்களெல்லாம் பார்த்து, அங்கே இருந்த ஜாடியெல்லாம் காலியாக இருக்குது, அதிலெல்லாம் என்ன பண்ணுங்க, தண்ணீரை நிரப்புங்க. அந்த வேலைக்காரங்க பாருங்கள், சரின்னு அவங்க நிரப்பிட்டாங்க, அவங்க சொல்கிறாங்க, செய்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த ஜாடியில் இருந்த தண்ணியெல்லாம் இப்போ மொண்டு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இயேசு. கொடுங்க எல்லாத்துக்கும். கொடுத்தா குடிக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, முதல் குடித்ததை விட இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப இனிமையாக இருக்குது. அப்போ பார்த்தீங்களா, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் குடும்பத்தில் ஒரு குறையும் ஏற்பட ஆண்டவர் ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே வெட்கப்பட விட மாட்டார். நிறைய தடவை நம்ம வருமானத்தை நம்புகிறோம், நம்ம செல்வாக்கை நம்புகிறோம், நம்ம இடத்த நம்புகிறோம், நம்ம எல்லாம், ஏன்னா அதே பழக்கமாயிடுச்சு. அவர் கொடுப்பாரு, இவர் கொடுப்பாரு, இவங்க செய்வாங்க, அவங்க. இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க. இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை சும்மா விட்டுருவாரா? நம்மையும் விட மாட்டார், நம்ம குடும்பத்தையும் விட மாட்டார், நம்ம நிமித்தமாக நம்ம ஊரையும் விட மாட்டார், தேசத்தையும் விட மாட்டார்.
அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக தான் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஏனோ தானோன்னு வாழக்கூடாது. எதுக்கு நம்ம சபைக்கு போகிறோம்? எதுக்காக வேதத்தை வாசிக்கிறோம்? வேதத்தை ஏன் தியானம் பண்ணுறோம்? அவர் என்ன மாதிரி இந்த உலகத்தில் நடக்க நம்ம கூட தனிப்பட்ட விதமாக தேவ வார்த்தைகளின் மூலமாக பேசுகிற ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் சொல்ல எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அதுக்கு தான் டிவி வந்துடுச்சு. 24 மணி நேரமும் வசனங்களை பேசுகிறாங்க, பாடல்களை பாடுறாங்க, நிறைய காரியங்களை யாரும் தப்ப முடியாது. ஆவியானவர் அதற்காக தான் இந்த முறைகளெல்லாம் ஏற்படுத்தியிருக்கார். நிறைய நேரங்களில் திருச்சபைக்கு போக முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்கும். நம்ம நினைப்போம், ஐயோ இன்னைக்கு நான் சபைக்கு போக முடியலையே. அதுக்கு தான் இப்போ ஏஞ்சல் டிவியில் இந்த ஆராதனையை கர்த்தர் அவருடைய ஊழியக்காரன் மூலமாக நிறைய பேர் என்கிட்ட சாட்சி சொல்கிறாங்க. நான் படுத்த படுக்கையில் இருந்தேன் சிஸ்டர், எழும்ப முடியாமல் இருந்தேன். இந்த ஆராதனையில் நான் கலந்து கொண்ட போது கர்த்தர் என்னை உயிர்ப்பித்தார். இப்பொழுது நான் நலமாக இருக்கிறேன். ஒரு தடவை ஒரு சகோதரன் சொன்னார், நான் பயங்கர குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். கிறிஸ்தவன் தான், நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன். ஆனால் ஒரு ஞாயிறு ஆராதனை ஏஞ்சல் டிவி மூலமாக ஒளிபரப்பப்பட்ட போது என்னை அறியாமல் கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்டுட்டேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதிலிருந்து நான் குடிப்பழக்கத்தையே விட்டுட்டேன் சிஸ்டர். இப்போ தவறாமல் ஆராதனைக்கு போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நம்ம மேலே ரொம்ப கேர் பண்ணுறார் பாருங்க. நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம எந்த விதத்திலாகிலும் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக, தேவ பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதில் அவர் நம்ம மேலே ரொம்ப கேர் எடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதுதான் சொல்கிறாரு, என் கற்பனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவர்கள் என்னிடத்தில் அன்பாய். எதுக்காக சபைக்கு வரோம்? எதுக்கு ஆலயத்துக்கு வரோம்? ஏன் இப்போ கூட டிவியில் நம்ம தேவ வார்த்தைகளை கேட்குறோம்? அப்பா, இந்த உலகத்தில் தான் நான் வாழ்கிறேன், இந்த உலகத்துக்கு பிரியமாக வாழ மாட்டேன். நீங்கள் சொல்கிறபடி நான் செய்வேன், நீங்கள் சொல்கிறபடி நான் நடப்பேன். நீங்கள் அப்போ தான் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பீங்க. நீங்கள் அப்போ தான் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. யோவான் 21 6 19. யோவான் 21 6 19. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். 19 இன்ன விதமான மரணத்தினாலே அவர் தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவரை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது அவர் பக்கத்தில் இருந்தவங்க, இந்த பக்கம் போடுனா போடு, கேள்வி கேட்காத. ஆண்டவரே, உங்களுக்கு என்ன தெரியும் கடலை பற்றி, படகை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் இந்த பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம சில நேரத்தில் அவரையே கூட கேட்போம். ஆனால் பாருங்கள், இயேசுக்கிட்ட அவங்க எந்த கேள்விங்க, போடுனா போடு, அவ்வளோதான். அந்த மாதிரியே போட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோதே இந்த உலகத்தை விட்டு போக போகிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக அவர் ஜீவனை கொடுக்க போகிறார், ரத்தத்தை சிந்த போகிறார்ன்றத பல விதங்களில் அவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்துறது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் என்ன தான் பின்பற்றணும், எனக்கு தான் பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ தான் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய முடியும்? வர முடியும். இன்னைக்கு ஏன் நம்மலாம் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்கிறோம்? இயேசுவின், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என் பிள்ளைங்கன்றாரு, என் ஊழியக்காரங்கன்றாரு, என் தீர்க்கதரிசிகள்ன்றாரு, அப்போஸ்தலர்கள்ன்றாரு.
மேய்ப்பர்கள்ன்றாரு, போதகர்கள்ன்றாங்க, இன்னானா மாதிரி பேர் கொடுக்குறாரு பாருங்க. நாமெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்திலும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை உங்கள் குடும்பங்களிலே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே, நீங்கள் இருக்கிற தேசங்களிலே பெரிய காரியங்களை உங்கள் மூலமாகத்தான் அவர் செய்வார். அதை நம்புறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹalleluya. தேவன் நல்லவர். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறவே மாட்டார். அதிலும் குறிப்பாக அவரது பிள்ளைகள், அவரை நம்பினவர்களை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்தினதே இல்லை. அவர்கள் முகங்கள் பிரகாசமடையும். அப்படிதான் சங்கீதம் 34 நான் வாசிக்கின்றேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. யாரெல்லாம் உண்மையாக கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசமடைய செய்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி இயேசு உங்களையும் வெட்கப்படுத்தவே விடமாட்டார். என்ன ஆகப் போகிறது தெரியல, கலங்காதில். நாம் சத்தியத்தை கேட்டோம். சத்தியத்தை அறிந்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நித்தியத்திற்கு போனாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அன்பானவர்களே, நாம் அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டியதற்கு ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன. இருக்கிற இடத்தில் முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள். முழங்கால் போட்டுத்தான் ஜெபிக்கணும் என்று விரும்புவர்கள் முழங்கால் போடுங்கள். எனினும் இந்த ஜெப நேரத்தை சற்று நீங்கள் புறக்கணியாமல் தேவ சன்னிதானத்தில் இருக்கிறதாக உணர்ந்து தெய்வ பிரசன்னத்தில் ஜெபிக்கும்படிக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, உலகமெங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பவுலடிகர் அவர் எழுதும் பொழுது, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், துர்க்குணர் கைகளில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். உலகமெங்கும் இருக்கிற தெய்வ மனிதர்கள், கத்தோலிக்கர்களோ, ஆங்கிலிக்கன் திருச்சபையினரோ, பெந்தே கோஸ்தைக்காரர்களோ, ஒவ்வொரு ஊழியனையும் நீர்தான் ஏற்படுத்தினீர். ஒவ்வொரு ஊழியக்காரரையும் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும். குறிப்பாக எங்கள் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்தும் பணியிலே தீவிரப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு தாரும், சுகம் தாரும். அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளுக்கும் அதே போல பாதுகாப்பை தாரும். ஒரு மோசையின் கரத்தை தாங்கி பிடித்த ஆரோன் ஊரை போல உலகமெங்கும் இந்த தெய்வ மனிதனுக்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள் உண்டு. அத்தனை பேரையும் என் தேவன் ஆசீர்வதியும். இந்த தெய்வ மனிதனோடு இணைந்து செயல்படுத்தும்படியாக நீர் ஏற்படுத்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்தரலும். ஆண்டவரே, கிராமங்களிலும் பட்டணங்களிலும் காடு மேடு மலை குன்று என்று பாராமல் ஓடுகிற ஊழியக்காரர்கள் பலர் உண்டே. மிஷனரி இயக்கங்களும் மிஷனரிமார்களும் உண்டே. அவர்களை எல்லாம் கண்ணோக்கி பாரும். அதே போல அரசியல் தலைவர்களும் உண்டு. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் என்று வேதம் சொல்கிறது. அதிகாரிகளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் பவுலடிகளார் வழியாக சொல்லுகிறது. ஆகவே எங்கள் தேசங்களை ஆளுகை செய்கிறவர்கள் எவரானாலும் உம்மால் அவர்கள் அங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் எங்களுடைய விசுவாசம். ஒவ்வொரு தேசத்தின் முக்கியஸ்தர்கள், அரசியல் தலைவர்களை ஆண்டவர் ஆளுகை செய்யும். தேச மக்கள் சுபிட்சமாயிருப்பதற்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் அருள் வேண்டுமே. இருள் நிறைந்த கண்டங்களில் இயேசு கிறிஸ்துவின் ஒளி பிறக்க வேண்டுமே. பஞ்சத்திலும் பட்டினியிலும் இயற்கை சீற்றங்களிலும் கொள்ளை நோய்களிலும் வாடுகின்ற பல கூட்ட மக்கள் உண்டு. அவர்களை எல்லாம் விடுவிக்கிற தேவன் உண்டு என்ற ஒரு அறிவு ஞானம் உண்டாகட்டும். எங்கள் இந்திய தேசத்தின் ஜனாதிபதி, பாரத பிரதமர், அனைத்து எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அனைத்து மாநில முதல்வர்கள், தமிழ்நாட்டின் முதல்வர்கள், ஊர் தலைவர்கள், தலைவிகளை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். அரசியலில் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கட்டும்.
எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படி பாதுகாப்பு பணியிலே எல்லைகளில் நிற்கின்ற இராணுவத்தினர், தரைப்படை, வான்படை, கப்பற்படை என்று முப்படை தளபதிகளையும், நாட்டை காக்கும் பணியில் அயராது ஓடிக்கொண்டிருக்கிற இராணுவ வீரர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். நாட்டு நலனுக்காக பாடுபடுகின்ற துப்புரவு தொழிலாளர்கள், உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரர்கள், மருத்துவ குழாமினர், ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே ஆசீர்வதியும். எங்கள் தேசம் செழிப்பாய் இருப்பதற்கு பிரார்த்தனை செய்யும் பிரார்த்தனை வீரர்களை தேவன் ஆசீர்வதியும். இன்னும் அநேகரை எழுப்பும் அப்பா, எழுப்பும். தங்கள் படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் வெளி தேசங்கள், வெளி ஊர்களில் இருக்கிற எங்கள் சொந்த பந்துக்களை நினைக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பு தாரும். பரமபிதா நடாத நாற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர்கள் வாழ்க்கையில் வேண்டாதவைகள் வரக்கூடாது. இப்பொழுதும் சரீரத்தில் பலகீனத்தோடு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். பூமியில் உள்ள அத்தனை ஆத்துமா உம்முடையது தானே. நீர் அல்லவோ அவர்களுக்காக ரத்தம் சிந்தினீர். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலும் பிள்ளைகள் குணமாகட்டும். குறிப்பாக புற்று நோய்கள் நீங்கட்டும் அப்பா. இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகட்டும். மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். ஈஸ்னோஃபிலியா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட, கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைவதாக. எலும்பு தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி, இரத்த நாளத்தில் அடைப்பு என்று வேதனைப்படும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். ஐயா, சரியாய் பேச முடியவில்லை, சரியாய் பார்க்க முடியவில்லை, சரியாய் கேட்க முடியவில்லை, சரியாய் நடக்க முடியவில்லை என்று வேதனைப்படும் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ தெய்வீக சுகத்தை தாரும் அப்பா. அது பிள்ளைகளை ஆசீர்வதியும். குழந்தை முதல் பெரியவர் வரை, விசுவாசி தொடங்கி ஊழியர்கள் வரை உமது அருள் பெற்று வாழ வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கரங்களை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய சபை ஆராதனை முடிந்தாலும் ஐயோ நான் தவற விட்டு விட்டேனே, கால தாமதமாகி விட்டதே என்று எண்ணுவீர்களே ஆனால் த லார்ட்ஸ் அசெம்பிளி சென்னை என்ற யூடியூபில் பாருங்கள். இல்லை என்றால் நமது ஏஞ்சல் டிவியில் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும் பாருங்கள். அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு புதுமையை பார்ப்பீர்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே, பிரேக்கிங் த பிரெட், தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். விடுதலைக்காக அந்த வேலை இருக்கும், தவற விட்டு விடாதீர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை சர்வ வல்லமை உள்ள தேவன் சதா காலம் நம்மோடு இருப்பாராக. God bless you.